என் பேர் வந்து எஸ் தணிகை வாசன். நான் வந்து 6th A படிக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன். நானே என் குரூப் மெம்பர்ஸும் சேர்ந்து வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக செஞ்சுருக்கோம். இது வந்து நேச்சருக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் செஞ்சுருக்கோம். அதில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா வந்து ஏர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர், சோலார் பேனல்ஸ் இது மூலத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து வெங்கடேஷ். நான் 6th A படிக்கிறேன். இப்போ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஏர் பியூரிஃபையர். இந்த ஏர் பியூரிஃபையர் எப்படி செய்யணும்னா அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபேன், அடுத்தது 5 ஸ்பீட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ். இந்த ஏர் பியூரிஃபையரை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வைக்கலாம். இது மூலயமா வந்து நம்ம நேச்சருக்கும் அதிகமாக ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். நேச்சருக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. என் பேர் வந்து தர்ஷன். நான் 6th B செக்ஷன் படிக்கிறேன். இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் வந்து நம்ம வந்து சோலார் பேனல் செஞ்சுருக்கோம். சோலார் பேனல் எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி நிறைய வீட்டில் 2 வகை ஆகும். ஒன்று வந்து சோலார் பேனல், ஒன்று வந்து விண்ட் எனர்ஜி. எல்லா வீட்லேயும் வந்து விண்ட் எனர்ஜி வைக்க முடியாது, அதனால் சோலார் பேனல் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கே விஸ்ரீ. நான் 7th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன். நாங்கள் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் வந்து ஃபஸ்ட்டு வகைகள் வந்து ரெயின் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ரெயின் ப்யூரிஃபை பண்ணி கிச்சன் வழியாக போய் கிச்சனில் வந்து வாட்டர் வந்து ஹாட் ஆகிட்டு நம்ம அதர் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கிச்சனில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. 2 இதாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் வேஸ்ட்டு, இன்னொன்று வந்து வாட்டர் வேஸ்ட்டு. ஃபுட் வேஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து கேஸாக மாற்றி கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதையே நம்ம ஃபெர்டிலைசராக மாற்றி பிளான்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னொன்று வந்து வாட்டர் வேஸ்ட்டு. வாட்டர் வேஸ்ட் வந்து நம்ம கிச்சனில் வந்து சிங்க்கு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தண்ணி வெளில வந்து நம்ம செடிகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வரும். அதனால் நம்ம வந்து நேச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தேங்க்யூ.